இல்லை, அதிமுக விமர்சனம் பண்ணுறதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, இன்னும் விசில வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கி அதெல்லாம் நடக்குமா நாட்டில்? அதெல்லாம் அதுங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக, கற்பழிப்புகள் நிறைந்த தமிழ்நாடாக, காவல்துறை பெண்களையே கற்பழிக்கின்ற காவல்துறை தமிழ்நாடாக இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சியை விரட்டுவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்களும் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய TTV தினகரன் அவர்களும், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா GK வாசன் அவர்களும், நமது மதிப்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், பாரிவேந்தர் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பச்சமுத்து அவர்களும், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய AC சண்முகம் அவர்களும், இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இன்னும் பிற கட்சிகளும் சேர்ந்து நடைபெற இருக்கின்ற வர இருக்கிற 28ஆம் தேதி இதே இடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 5 லட்சம் பேர் திரண்டார்கள். நிச்சயமாக இந்த தென் மாவட்டத்தில் தலைநகராக இருக்கக்கூடிய, பாண்டி மண்டலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த மதுரையில் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரன் பிறந்த இந்த மண்ணில் குற்றங்களை கடிந்து பேசுவதற்காக பாரத பிரதமர் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அவர்கள் அனைவரும் இந்த இடத்தில் 10 லட்சம் பேருக்கு மேலாக கூட்டம் கூட இருக்கிறார்கள். அதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்வதற்காக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள், அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள், மதிப்புக்குரிய அமைச்சர் உதயகுமார் அவர்களோடும் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் கருப்பு முருகானந்தம் மற்றும் பொன் பாலகணபதி, AP முருகானந்தம் மற்றும் நமது ராம சீனிவாசன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா மற்றும் நாச்சியப்பன் அவர்கள், இந்த நிகழ்வுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர்கள், எங்களது மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி, சிவலிங்கம், எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற ராஜ்சத்தியன் உள்ளிட்ட ராஜசிம்மன் எல்லோரும் இந்த நிகழ்வை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை ஆய்வு செய்து எப்படியெல்லாம் சிறப்பான முறையில் நடத்த வேண்டும், எப்படியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி ஒரு போலித்தனமான ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி, அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக மக்கள் திரண்டிருக்கிறார்கள், ஒன்றுபட்டிருக்கிறார்கள். 525 தேர்தல் அறிக்கையில் 70 தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றாத ஒரு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றும்னு சொல்லி இப்பொழுது அடுத்த ஜூன் மாதம் ஆட்சியில் இருக்க மாட்டோம் தெரிஞ்சு ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாற்று வேலையை திமுகவில் மட்டும்தான் செய்ய முடியும். எது டெல்லியிலிருந்து தரலன்னு சொல்லிக்கிட்டே ஒரு கோயப்பல் தத்துவத்தை பறைசாற்றின இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்தார். அந்த இடம் தான். 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த இடத்தை குறிப்பா தேர்வு பண்ணிருக்கீங்க, அது முக்கிய காரணங்கள் எது இருக்காங்க? எய்ம்ஸ் அதாவது ஒரு கல்லை தூக்கி காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நம்மளோட துணை முதலமைச்சர். ஆனால் இன்னைக்கு பல லட்சம் கல்களால் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை. அதை நினைவுபடுத்துவதற்காகவும் அந்த ஒரு கல்லோடு இந்த கூட்டமும் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்தேன். பிரதமர் எய்ம்ஸ் திறந்து வைக்கிறாரா சார்? இல்ல, முடிந்த பிறகு பணிகள் முடிந்த பிறகு அது குறித்து பேசும். அது அப்புறம் முடிவு பண்ணலாம். இந்த கூட்டத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்துருப்பாங்களா சார்? வெயிட்டிங்ல இருக்கிற இந்த தேமுதிக, அன்புமணி ராமதாஸ், பாமக, நீங்க தயவுசெய்து வெயிட்டிங்ல இருக்கான்னு யாரையும் சொல்லக்கூடாது. ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாரும் வருவாங்க. நாங்கள் எதிர்பார்க்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் யார் யாரை எதிர்பார்க்கறீங்க? இந்த எதிர்பார்க்க எல்லாரும் வருவாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, அது நீங்க உங்களுக்கு நிறைய பேர் யாரை எதிர்பார்க்கறீங்க? நீங்க இன்னும் யாரெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? அதாவது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க கூட்டணியில ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க.
ஆனால் திமுக கூட்டணியில் மதிப்புக்குரிய முதலமைச்சர்கிட்ட போய் யாராச்சும் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் மந்திரி பதவி கேட்காங்களா, வெளியே போகிறாங்களா? ஏன் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி வந்து டெல்லியில் ராகுல் காந்தி சந்தித்து பேசணும்? நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்களே, என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் மீடியா ஊடகங்கள் யாரும் நீங்கள் கேட்குறதே இல்லை. ஊடக நண்பரை போட்டு அடித்தா கூட அதை பற்றி நீங்கள் பெருசுப்படுத்துறதும் இல்லை. அது ஏன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. அவரு செல்வப்பெருந்தகை வந்து இவர் வெளிப்படையா தானே கனிமொழி போய் சந்திச்சாங்க. திரு இபிஎஸ் மாதிரி எதுவும் வேற எதுவும் ரகசியமா போய் சந்திக்கலையே அப்படின்னு விமர்சிக்கிறாரு. இதுல வந்து ரகசியமா வேற நாட்டுக்கு கேடுபட்ட விஷயம் ஒன்றும் இல்லையே. எல்லாம் நல்ல விஷயங்களை தானே சந்திச்சு பேசுறாங்க. இதுல ரகசியமா பேசினா என்ன, ரகசியம் இல்லாட்டா என்ன? அதில் சார் பூத்து கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு இந்த கட்சியில வந்து ஆள் இல்லைன்ற மாதிரி வந்து திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளரே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியை. அதான் நான் சொல்றேன், அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்கள்கிட்ட தான் கேட்கறீங்க. நீங்க வந்து இதை யாராச்சும் முதலமைச்சர்கிட்ட போய் காங்கிரஸ் கட்சி பூத் கமிட்டி கூட இல்லையே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது கருத்து கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் மீடியாவில் யாரும் கேட்கல. எங்களை தான் நிறைய கேள்வி கேட்கறீங்க நீங்க. ஆனா செல்வ பெருந்தகை என்ன பேசியிருக்காரு அதை பற்றியும் நீங்க செல்வ பெருந்தகிட்டும் கேட்கறது இல்லை. ஆனா எங்கள்கிட்ட மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன விஷயங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த 5 வருஷமும் எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு கூட நேற்று இரவுல ஒரு காவல்துறை பெண்மணி ரோந்து போகும்போது கூட இருக்க போலீஸே பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு, முயற்சி பண்ணியிருக்காரு. யாராவது பெருசுப்படுத்துறீங்களா? இல்லை. சரி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து 5 வருஷமா நீங்க செய்யல, அடுத்த விட ஆட்சியே இருக்காத, நீங்க எப்படி அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா? எந்த டிவிலையும் கேட்கறது இல்லை. ஆனா எங்களை மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னா அதை பூதாகரமாக்கி பெருசா பேசுறீங்க. சார், தமிழ்நாட்டுல இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்காக ஒரு திருக்குறள் கூட சொல்லல அப்படின்னு சொல்லி முதல்வர் விமர்சனம் வச்சிருக்காரு. அதாவது பிரதம அமைச்சரை பொறுத்தவரை 23 மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, அல்லது எங்க போனாலும் சரி, யாதும் ஊரே யாவரும் கேளியர் கல்யாண் பூங்குன்றனாருடைய இதை பேசுறாரு. இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் போயாச்சுன்னா தமிழ் பழமையான மொழின்னு பேசுறாங்க. நீங்க பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா ஒண்ணு, தமிழ்நாடு பட்ஜெட் போடும்போது திருப்பரங்குன்றத்துக்கு அப்படின்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா, அல்ல மதுரைக்குன்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா? கிடையாது. ஒட்டுமொத்தமா ஒரு நிதி ஒதுக்குவாங்க, அது வேற பிரிச்சு பேசுவாங்க. இன்னைக்கு ரயில்வே யார் கையில இருக்குது? மத்திய அரசு கையில இருக்கு. 7300 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்கு மருந்துக்கு நவீன இது பண்றதற்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மாவட்டந்தோறும் மகளிருக்கு விடுதிகள் அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே தரலன்னா, இன்னைக்கு திருச்சியில விமான நிலையம் 650 கோடி ரூபாய், இன்னைக்கு தூத்துக்குடியில விமான நிலையம் 350 கோடி ரூபாய். இந்த போற 4 வழி சாலை யார் போடுறது? அது தமிழ்நாட்டுக்கு தானே போடுறோம். அது கூட முதலமைச்சருக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எத்தனை பாலங்கள், ரோடுகள், சாலைகள். நான் கேட்கிறேன், நீங்க எல்லாரும் கேட்கணும். அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரி. நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கேட்டா டப்பா இன்ஜின், அந்த இன்ஜின்ங்கிறீங்க. உங்க ஆட்சி என்ன இன்ஜின்? இது கஞ்சா இன்ஜினா? இது கஞ்சாவிலே ஓடுற இன்ஜின் தான் இந்த தமிழ்நாடு அரசு. 9 ரயில், இப்போ வந்தே பாரத் ரயில் 9 ரயில் கொண்டு வந்திருக்காங்க, புல்லட் ரயில். இப்ப அடுத்தால புல்லட் ட்ரெயின் போன சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு தானே வருது. ஒரு நாடு முன்னேறணும்னா கட்டமைப்பு வசதியை மேம்பாடு பண்ணணும். சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, பஸ் போக்குவரத்து, கடல் வழி, நீர்வழி போக்குவரத்து, இது இருந்தால்தான் நாடு முன்னேற முடியும். இன்னைக்கு உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா யார் காரணம்? மோடி அவர்கள் காரணம். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியும். ரயில் திட்டங்கள் வந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுறதாக மதுரை எம்பி சொல்றாரு. ஆனா மதுரையோட நிலைமை வந்து எப்படி சார் இருக்கு? எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மக்கள் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? மதுரையில் மட்டுமா குப்பையா இருக்கு? தமிழ்நாடே குப்பையா தான் இருக்கு. தமிழ்நாடே குப்பையா தான் இருக்கு. சார், இப்ப அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்களே கூட்டணி வச்சதுனால பின்னடைவை சந்திச்சிட்டோம் திமுகவோட அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவங்க கூட்டணி மட்டும் தான் பேசணும். அடுத்த கூட்டணி பத்தி எப்படி பேச முடியும்? காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எப்படி என்ன நிலைமை இருக்கு? தனியா நிக்க தயாரா காங்கிரஸ்? இன்னைக்கு எல்லா கட்சியும் தயாரா நிக்குமா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியா நிக்க முடியுமா? எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எப்படியாவது விஜய் கூட போயிடலான்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முடியாம இன்னைக்கு திருப்பி திமுக கூட்டணியில் வந்து இருந்துக்கிறாங்க. அதுதான் உண்மை.
உங்க கூட்டணி மாதிரியவா அதுவும் பேச்சுவார்த்தை நடத்தி முடியாம போன மாதிரி அந்த பொருள் எங்க நாங்க எல்லாம் பேசி முடிச்சிருக்கோமே, எல்லாமே எதுவுமே முடிக்காம இல்லையா. எங்களுடைய கூட்டணி வந்து பொருந்தக்கூடிய கூட்டணி, அது பொருந்தா கூட்டணி. சார் ஒரு